12வது மாடியிலிருந்து இந்த ஜன்னலால் அப்படியோ அந்த குழந்தை கீழே விழுது. ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல். எல்லாம் வல்ல இறைவன் அனைத்து குழந்தைகளையும் பாதுகாக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெளிநாடுகளில் குறிப்பாக இந்த மொட்டை மாடி நிறைய நம்ம வீடியோக்களில் காட்டியிருக்கிறோம். மொட்டை மாடிகளில் குழந்தைகளை விடுறது. அதே போல் குழந்தைகளை மேலே உயரமான டேபிள்கள்லையோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துலையோ உயரமான இடத்துல, அதாவது ஜன்னல் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கிறது. இப்போ இங்கே ஒரு வீடியோ காட்சி ஒன்று வெளியாகி இருக்குது. இப்போ சமூக ஊடகங்களில் மிகவும் வைரலாக பரவி வருது இந்த வீடியோ காட்சி. இதில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, குழந்தை வந்து அங்கே இங்கே நடமாடவும் உடனே தூக்கி இந்த மேசையில் தூக்கி வைக்கிறாங்க. மேசையில் தூக்கி வச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுது, மேசையில் தூக்கி வச்சதுக்கு அப்புறமா அந்த பையன் வந்து ஜன்னலில் உட்காடுறான். உலகத்தோடு அப்படியோ கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சத்தம் போட்டு அழுகுறாங்க. எல்லாருமே ஓடி 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 ஜன்னலை பார்க்குறாங்க. இந்த வீடியோ விஷுவலை வந்து ரொம்ப பக்கத்துலையோ அல்லது ரொம்ப க்ளீனாகவோ காட்ட முடியாது. என்ன, ஒரு சின்ன குழந்தை சம்மந்தப்பட்டிருக்கிறதால இந்த வீடியோ வந்து ரொம்ப க்ளீனாக பக்கத்தில் எடுத்து காட்ட முடியாது. எல்லாருமே ஓடி ஓடி போய் ஜன்னலை பார்க்குறாங்க. மும்பையில் நடந்த சம்பவமாம் இது. 12வது மாடியில் இருந்து அந்த குழந்தை வந்து விழுது. சாதாரணமாக செயல்முறையில் காட்டணும்னா இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இதில் இதுதான் டேபிள், இந்த டேபிளில் வைக்கிறாங்க. டேபிளுக்கு அடுத்ததான் அங்கிட்டால கண்ணாடி ஜன்னல் வந்து ஓப்பனில் இருக்குது. ஜன்னல் ஃபுல்லாகவே ஓப்பனில் இருக்குது. அந்த குழந்தைய அவங்க இதில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வைக்கும்போது அந்த குழந்தை மேலே ஏறினது, இதில் ஏறி இப்படி உட்கார்ந்தது உடனே கொஞ்சம் தடுமாறினதோடு அப்படியே கீழே விழுந்துருச்சு. அந்த ஜன்னல் கட்டில் உட்கார்ந்தது அப்படியே தவறி கீழே விழுந்துருச்சு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். குறிப்பாக குவைத்தி வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க. நான் ஆல்ரெடி நிறைய தடவை இந்த சென்சர், அதாவது எலிவேட்டர், லிஃப்ட்டு பாவிக்கும் போது கூட சொல்லியிருக்கேன். குழந்தைகளை கரத்தையில் தள்ளிட்டு போகிறவங்க சில நேரங்களில் லிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடியில் ஆழத்தில் போய் சில நேரங்களில் ஸ்ட்ரக் ஆகியிருக்கும். அப்படி இருக்கும்போது சில நேரங்களில் லிஃப்டோடைய வெறும் கதவு, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா லிஃப்டோட கதவு உள்ள ஒன்று இருக்குது, வெளியில் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு கதவு இருக்குது. அந்த கதவு மூடி இருக்கும். லிஃப்ட் அந்த இடத்துல வந்து ரீச் ஆகும்போது ரெண்டும் சேர்ந்து திறப்படும். சில நேரங்களில் வெளியில் இருக்கக்கூடிய அந்தந்த ஃப்ளோருக்கு இருக்கக்கூடிய கதவு ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் ஆகிரும். சில நேரங்களில் ஜஸ்ட் ஓப்பன் ஆகிரும். லிஃப்ட் வந்து கொஞ்சம் உயரத்துலேயோ பணிவாவோ இருந்துடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த சின்ன ட்ரொலியில் குழந்தைகளை தள்ளிக்கிட்டு போனீங்கன்னா, இல்லை அரபானையில் ஏதாவது பொருட்கள் தள்ளிட்டு போகிறீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் லிஃப்ட் கதவு ஓப்பன் ஆகின உடனே சட்டுன்னு உள்ளே தள்ளாதீங்க, உள்ளே போகாதீங்க. நீங்கள் கூட தான் சட்டுன்னு உடனே அடியெடுத்து வைக்காதீங்க. லிஃப்ட் கதவு திறந்த பிறகு உள்ள லிஃப்ட்டுக்குரிய செட்டப் அப்படியோ சரியாக இருக்குன்ற பட்சத்தில் மட்டும்தான் உள்ளே நீங்கள் போகணும். அது மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட கைத்தானில் ஒருத்தர் லிஃப்ட் அப்படி தான் விழுந்து உயிரிழந்தார். அப்போ அதே மாதிரி இந்த சம்பவம் ஒரு நொடியில் நடந்து முடிஞ்சு போய்த்து. இன்னாலில்லா. அந்த அம்மா குழந்தைய தூக்கி அந்த மேசையில் வச்சது தான் தவறு. மேசையில் தூக்கி வைக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா, அந்த சைடில் இருக்கிற மிரர், கண்ணாடி, அதாவது சைடில் வந்து அந்த குழந்தை இங்கே வந்து டேபிளில் இருக்குது, இங்கே வந்து டேபிளில் குழந்தை இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி, ஜன்னல் திறந்துருக்குது. 12வது ஃப்ளோருடைய ஜன்னல். அந்த குழந்தை என்ன செய்யுது, இந்த மேசையிலேருந்து அப்படியே ஏறி இந்த ஜன்னல் கட்டில் உட்காரும்போது தான் அந்த குழந்தை ஏறி அந்த இடத்துல உட்காரும்போது பாருங்கள், உட்கார்ந்தது அப்படியோ உள்ள விழுந்துருச்சு. அல்லாஹு அக்பர். உண்மையிலே இது நான் எவ்வளோதான் விவரித்தாலும் மனசு படப்படங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நிலைமைகள், இதே நிலைமைகள் யாருக்குமே இனி வருங்காலங்களில் வரக்கூடாது. அவேர்னஸாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம், குவைத்துடைய வெப்பநிலை ரொம்ப அதிகரிச்சிருக்குது. சாதாரணமாக நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் இன்றைக்கி நான் பார்த்த அளவில் இப்போ தான் ஒரு அளவுக்கு, அதாவது நான் நினைக்கிறேன் குறைஞ்சது ஒரு 1.5 மணித்தியாலும் இந்த வண்டியில் ஏசியோடு ரன் பண்ணி நான் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி ஓடின பிறகுதான் என்னுடைய அந்த வேர்வை தன்மை வந்து ரிலீஃப் ஆகிச்சு. நாங்கள் கொஞ்சம் ஜப்ராக்கு போய் சாமான் வாங்கிட்டு வந்தோம். சாமானெல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வண்டியில் சாதாரண கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் கூட இல்லை, ஒரு 4-5 கார்ட்டூன் அவ்வளவுதான் தூக்கி கிச்சனில் வச்சாச்சு, அவ்வளவுதான். அந்த கேப்புக்குள்ள வியர்வை
அந்த அளவுக்கு வேகமாக இருந்துச்சு, நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அது வந்து எனக்கு ஃபீல் ஆகிச்சு வண்டிக்குள்ளே. நான் வண்டியில் ஏறி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஏசி குழு குழு குழுன்னு ஏசி வருது, ஃபுல் ஏசி மேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த வண்டியில் சிஸ்டம். அந்த ஏசி மேக்ஸை கூட நான் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த பாருங்கள், செயல்முறையிலே நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஏசி வந்து இப்போ நார்மலாக இருக்குது. ஃபுல்லாகவே இந்த சத்தம் கேட்கக்கூடாதுன்றதுக்காக நான் குறைச்சி வச்சுருக்கேன். சரியா? இதை ஃபுல்லாகவே இப்போ கூட்டினா பாருங்கள் ஃபுல் ஆகிடுச்சா. ஆனால் அதில் ஏசி இப்போ நார்மலில் தான் காட்டும். சரியா? இந்த நார்மல் ஏசி தான் வேலை செய்யுது. இந்த ஏசியில் மேக்ஸ் வந்து இன்னும் ஓப்பன் ஆகவே இல்லை. இப்போ நான் இங்கே பாருங்கள், டச் பண்ண பிறகு தான் ஏசி மேக்ஸ் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது. இந்த காற்றுக்கு சத்தமே உங்களுக்கு நான் பேசுகிறது கேட்குதோ தெரியலை. அந்த அளவுக்கு நான் மற்ற வீடியோ ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோட கடைசியில் நீங்கள் தாராளமாக பாருங்கள். ஏசி மேக்ஸில் வச்சு அவ்வளோ கூல் இருந்து எந்த அளவுக்கு வேர்வை வடிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னு, அந்த அளவுக்கு ஹாட் அதிகமாக இருக்குது. சாதாரணமாக அரைக்கிழவனாக இருக்கக்கூடிய எங்களுடைய நிலைமை, அதாவது ஒரு 40க்கு 30க்கு இடைப்பட்ட வயசில் உள்ளவங்களுக்கே இந்த நிலைமைன்னா 50, 55 வயசு 60 வயசில் இருக்கிறவங்களுடைய நிலைமை என்ன இந்த வெயிலில் வெளியில் போகும்போது? தயவு செய்து ரொம்ப கவனம். பின்னாடி வரக்கூடிய வீடியோக்களும் பிடிச்சிருந்தா பாருங்கள். குழந்தைகளோட விடயங்களில் தயவு செய்து கவனமாக இருங்க. இந்தியா नंबर चेक करो बराबर